நீங்க இருக்கிறதே அறவேக்காடுகள்ல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கும்மாளம் அடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நடத்திருக்கீங்க. அதுல நீங்க இந்த மாநிலத்தை பத்தின பிரச்சனைகளை என்ன பேசியிருக்கீங்க? நீங்க பேசக்கூடியது இந்த 15 நாட்களுடைய பிரச்சனையை தானே பேச முடியும். கடந்த 60 ஆண்டு அரசியல்களை பேசுங்க. அந்த கொத்தடிமைகள் கூட்டத்தை நான் கூப்பிடுறேன். பேசின அத்தனை கொத்தடிமைகளும் பேசுவதற்கு தயாரா இருக்கீங்களா? உங்களுடைய கட்சி தோத்து போனதுக்கான வேலைகள் என்னன்றதை பாருங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நீங்க இப்போ ரீல்ஸ் போடாதனால தோத்து போயிட்டீங்க. மக்களை போய் சந்திக்கல, மக்களுக்கு பிரச்சனை, அதை போய் பாருங்க. மக்களையும் பத்திரிகையாளர்களையும் ரவுடித்தனமா மிரட்டிக்கிட்டு இருந்த சேகர் பாபுவை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. நன்றி அறிவிப்பு கூட்டம் தானே சொல்லியிருக்கிறாங்க. அன்புமணி அவர்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசுறதுக்கான கூட்டம் அல்ல. கனிமொழி அவர்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசுறதுக்கான கூட்டம் இல்ல. கனிமொழியை கூப்பிடுங்க, உட்காருவோம். யார் தாலியும் அறாது, நாங்களே அதெல்லாம் ஏன் அருந்ததுன்னு கேட்போம். அக்கா மைக்கு கிடைச்சிருச்சுன்னு பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க தம்பியே ஏற்கனவே ஒன்று பேசினார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க துணை முதல்வர் யாருன்னு தெரியும் சொன்னாங்க. இல்ல ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டா துணை முதல்வர் கேட்பீங்க, 10 மந்திரி கேட்பீங்க. அரசியல்னா விளையாட்டுன்னு நினைச்சிட்டீங்களா? ஒரு குவாரியில் போயிட்டு பத்திரிகையாளரை போட்டு அடின்னு அடிக்கலையா? அதை பேசுவார் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் ஊரில் எத்தனை குவாரி இருக்குது, அவருக்கு எத்தனை குவாரி இருக்குது, அவருடைய பினாமிக்கு எத்தனை குவாரி இருக்குது, அதெல்லாம் பேசுவாரா? எத்தனை முறை ஆய்வுக்கு போயிருப்பார்? லோக்கல் மந்திரி தானே, போய் ஆய்வு பண்ணியிருக்கணுமா இல்லையா? எப்போ என்னப்பா இவ்வளோ தானே இப்போ மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, இங்கே அளவுக்கு அதிகமாக ஒரே நாளில் தோண்டி எடுத்துட்டாங்களா எல்லாத்தையுமே? இவருக்கு தெரியாமல் நடந்துடுச்சா? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியல். கலர்கநடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். டிஎம்கே சைட்லேருந்து அவங்க தோத்ததுக்கான காரணம் சோஷியல் மீடியா, இளம் தலைமுறையை அரசியல் மயப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களால் அவங்க ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு மீட்டப்பை பண்ணாங்க. அந்த மீட்டப் நடந்துச்சு. அதில் நடந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அந்த மீட்டப்பில் நடந்தது பேசு பொருளாகிருக்கு. என்ன அப்படின்னா, இளம் தலைமுறையினர் நாங்கள் ப்ரவுட் கொத்தடிமைகளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்கிறதுல நாங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்சிகள் அதெல்லாம் தாண்டி பகுத்தறிவாளர்கள் இந்த மாதிரி பேசுறது சரியா? அதுவும் இளம் தலைமுறையினர் இந்த மாதிரி பேசுறது சரியா சார்? இல்லை, முதல்ல பகுத்தறிவாளர்கள்னு அங்கே யார் இருக்காங்க அதை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அதாவது பகுத்தறிவு கொள்கையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கலைஞரனுடைய தம்பியாக இருக்கிறேன், உடன் பிறந்தவனாக இருக்கிறேன், பெரியாரனுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆசாவனுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கல்ல. அப்போ உங்களுக்கு பகுத்தறிவுகள் எங்கே இருக்குது? அறிவு திருவிழா நடத்துனீங்களே, அதெல்லாம் எங்கே காணாமல் போச்சு இல்லையா? நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துனீங்க வள்ளூர் கோட்டத்தில். அப்போ நம்ம அதே தான் நம்ம கேட்டோம். இதே உங்களுடைய சேனல்லே நேர்காணலில் நம்ம பேசியிருக்கோம். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன பசங்களை கூட்டிகிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சிங்களே, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பசங்களுக்கு, அந்த பேரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனையும் எங்களை முன்னோக்கி நேற்று தலைவர் தளபதி அவர்களுமே அதை குறிப்பிட்டிருக்கிறார். நானுமே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். உங்களுடைய விமர்சனங்கள் எங்களை சரி செய்வதற்கான ஒரு ஆயுதம், எங்களை அழகு பார்த்து கொள்ளக்கூடியது ஒரு கண்ணாடி, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவதற்காக அதை நாங்கள் கண்ணாடி போல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏங்க கண்ணாடி போல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் காங்க்ரீட்டாக எடுத்துக்கிட்டு அதுதான் ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு கொத்தடிமைகளாக இருப்பது தான் உங்களுக்கு பெருமை அப்படின்னா, அதுதான் திமுகவினுடைய வரலாறாக இருக்குது. இருக்கக்கூடிய யாருக்கு மாநில செயலாளராக இருக்கிறாங்களோ, மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய மகள்கள் வந்தது தான் இங்கே வழிமுறைகளாக இருக்குது. இந்த கொத்தடிமைகள் தான் வேண்டாம்னு சொல்கிறோம். அதையே நீங்கள் திரும்பவும் நாங்கள் கொத்தடிமைகளாக இருப்பது உங்களுக்கு பெருமைனா இருந்துக்கங்க, அதுக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பெரியாருடைய கொள்கையை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இனிமேல் அது தேவையில்லை. அப்போ இந்த கொத்துகளுக்கு என்ன தேவையோ அதுதான் தேவை, அதுதான் கிடைக்கும். இதை பேசுகிறதுக்கு ஒரு மீட்டப்பு, இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற போகுதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் மண்ணை தான் கவிக்கிட்டு போவாருன்னு சொல்கிறோம். அந்த மீட்டப் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறாங்கல்ல சார் சோஷியல் மீடியாவில். அதை எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மீட்டப் நடக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. பல்வேறு தடைகளை தாண்டி இது நடக்குது. காவல்துறையினர் இந்த மாதிரி பெர்மிஷன் தரலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசி இந்த மீட்டப்பை ப்ரமோட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். இது அப்படியே இதுக்கு முன்னாடி தாவேகா உண்மையாலே அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க தேர்தல் டைமில். அதே
ஏன் இவங்க திருப்பி இப்படி ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லி அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது? இல்லை, இந்த அடக்குமுறைகளுக்கு சொந்தக்காரர்கள் வந்து இவங்க தான். திமுக, அதிமுக போன்றவர்கள் தான். இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் கண்டு அஞ்சுவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலை இல்லை. 70 ஆண்டுகளினுடைய ஆணி வேற 2½ வருஷத்தில் பிடுங்கி போட்டிருக்கோம்னா தாவேக்காவினுடைய பலம் என்னன்னு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சு எக்ஸிட் போலிங் வரைக்கும் கணிக்க தவறியவர்கள் தான் இங்கே வந்து ஆய்வாளர்கள்ன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உண்மையான ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இது யாருடைய சூட்சமங்கள் அப்படின்றது. புரியுதுங்களா? நீங்கள் செட் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பெரிய உலக பொருளாதார ஒப்பந்த கொள்கைக்கு ஒரு கூட்டம் மாநாடு நடத்துகிறீங்க, G20 நடத்துகிறீங்க, அதை நாங்கள் வந்து கெடுத்துடுறதுக்கு. நீங்கள் இருக்கிறதே அறவேக்காடுகள்ல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கும்மாளம் அடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நடத்தியிருக்கீங்க. அதில் நீங்கள் இந்த மாநிலத்தை பற்றின பிரச்சனைகளை என்ன பேசியிருக்கீங்க? நீங்கள் பேசக்கூடியது இந்த 15 நாட்களினுடைய பிரச்சனையை தானே பேச முடியும். கடந்த 60 ஆண்டு அரசியல்களை பேசுங்க. அந்த கொத்தடிமைகள் கூட்டத்தை நான் கூப்பிடுறேன் பேசுவதற்கு. அங்கேருந்து பேசின அத்தனை கொத்தடிமைகளும் பேசுவதற்கு தயாராக இருக்கீங்களா? என்ன பேச போறீங்க? இந்த 10 நாளினுடைய ஆட்சியை விமர்சனம் உங்களை எல்லாம் காரி தூணு துப்பிட்டு போயிட மாட்டானா யாராவது? இதுதான் இந்த கொத்தடிமைகள் கூட்டமா? இதுக்கு ஒரு மீட்டப்பா? இது ஐடி விங்கு. இது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நாளைக்கு தமிழகத்தினுடைய தலையெழுத்தினுடைய வரலாற்றை மாற்றியது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மீட்டப் நடத்திக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இளைஞர்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு 15 நாளில் எல்லாத்தையும் தடுத்தரணும், மாற்றிடணும். இந்த பாருங்க, இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ நேற்று பார்க்குற சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஒன்றா கூடணும், நம்ம வந்து 5ஆம் தேதி வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்த போகிறோம். எதுக்கு? இந்த இடத்துல வந்து 13 ஆண்டுகளா 15 ஆண்டுகளா சொல்கிறாரு, ஒரு வந்து ஒயின் ஷாப் இருக்குது, அதை எடுக்க போகிறோன்னு. இத்தனை வருஷம் அவங்க கூட தான் கூட்டணியில் இருந்தீங்க. அப்போ அது உங்களுக்கு இன்றைக்கும் அவங்க கூட தான் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மாறி மாறி அவங்க கூட கூட்டணியில் இருந்திருக்கீங்க, அதிமுக திமுகன்னு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்சி அமைஞ்சு 15 நாளையில் அந்த வந்து ஒயின் ஷாப்பை எடுக்க போகிறாராம். ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு பதிவு போடுறாரு. அப்போது நான் என்ன கேட்குறேன், உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? 717 கடைகளை கண்டறிஞ்சு அதை உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளே மூடுறாரு. அதுக்கான அறிக்கையை கொடுக்குறாரு. யார் இந்த நாட்டினுடைய மக்களுடைய நலன் கருதி யார் போன்ற எந்த விதத்திலையும் எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் நாங்கள் நிற்போன்றாரு. நதிநீர் பிரச்சனையில் ஒருபோதும் சமரசம் செஞ்சு கொள்ள மாட்டோம்ன்றாரு. நீங்கள் ஒரு ஒயின் ஷாப்பு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க போராட்டம் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாம் வேறு ஏதாவது தேடி பாருங்கள் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரவுடிசம் அதிகமாகிடுச்சின்னு சொல்ல போகிறீங்களா? எல்லாம் இந்த 15 நாளையிலன்னு சொல்ல போகிறீங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு மக்கள்னு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே துப்பிக்கிற மாதிரி தான். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் இன்னும் சீரிய வீரிய நடைபோடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு காற்றாற்று வெள்ளம். நீங்கள் கையை வச்சு மடைமாற்றம் செஞ்சிடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் மீட்டப் பண்ணுங்கள், எதை வேணால் பண்ணுங்கள். அதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. உங்களை தடுத்து நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்? தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அதெல்லாம் இல்லை. நீங்கள் 1000 கூட்டம் நடத்துங்க, அது எல்லாத்துக்குமே ஜனநாயக ரீதியில் எல்லா அனுமதியும் கிடைக்கும். நேத்து திருச்சி கிழக்குல வந்து தளபதி அவர்கள் பேசியிருந்தாங்க, நன்றி உரையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதற்கு எதிர்வினையா நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு. கனிமொழி அவர்களா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாமே வந்து ஒரு எதிர்ப்பு கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு நன்றி உரையில வந்து மக்களுக்கு நன்றி கூறுறதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். திமுகவை மட்டும் பத்தி தான் பேசினார் அவரு. மேட்டூர் அணை திறப்பா இருக்கட்டும், இல்ல குறுவை சாகுபடி பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல மேகதாது அணை பத்தி பேசியிருக்கலாமே. ஒரு டிசப்பாயிண்டடா ஃபீல் ஆகுது எனக்கு முதலமைச்சரா அவர் பேசுறது. இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நீங்கள் பேசுங்க, எல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வந்து அதை எல்லாத்தையும் பேசுங்க. நன்றி அறிவிப்பு கூட்டம் தானே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அன்புமணி அவர்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசுகிறதுக்கான கூட்டம் அல்ல. பிரேமலதாவுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுகிறதுக்கான கூட்டம் அல்ல. கனிமொழி அவர்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசுகிறதுக்கான கூட்டம் அல்ல. கனிமொழியை கூப்பிடுங்க, உட்காருவோம். யார் தாலியும் அறாது, நாங்களே அதெல்லாம் ஏன் அருந்துதுன்னு கேட்போம். உங்களுக்கு நேரம் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. அதை செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கி அவர் தான் இருக்கிறார். நீங்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாக மட்டும்தான் இருக்கீங்க. புரியுதுங்களா? அவர் அங்கே களத்தில் நிற்கிறாரு. மக்களுக்கு தேவையானதை செய்வதற்கான ஒரு வேலைகளில் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. அதை நோக்கிய பயணம் அவரது நீண்ட நெடிய பயணம். இந்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி இது இல்லை. அதெல்லாம் மக்கள் எப்போவும் மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னும் அடுத்தடுத்த ஆட்சிகள் யார்கிட்ட இருக்குன்றதை இன்றைக்கி தமிழக மக்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. காங்கிரஸுக்கும்
இன்னைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் முஸ்லீம் லீக்லையும் காயிதே மில்லத் காலத்தில் நடக்காது இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதை மறுத்துருவாங்களா இஸ்லாமிய சமூகம்? ஆனால் அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எல்லா பள்ளிவாசல்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புனது. புரியுதுங்களுக்கா? எதிரிக்கும் நன்மை செஞ்சு தான் தலைவர் தளபதி அவர்களுக்கு பழக்கம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாமும் சமம்னு சொல்வதற்கான ஒரு ஒரு முழு ஒரு இது இருக்குது, தகுதி இருக்குன்னா அது அவருக்கு மட்டுமானதாக தான் இருக்குது. உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு இருப்பிடத்தை பதிவு செய்வதற்காகவும், ஒரு இருப்பிடத்தை வெளியில் மக்களுக்கு காட்டுவதற்காகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் வேணால் இருக்கலாம். அதை பார்ப்பதற்கும் படிப்பதற்குமானதாக தான் இருக்குமே தவிர்த்து, அவருக்கு தெரியும் விவசாயிகளினுடைய நிலை என்ன, நீர் ஆதாரங்கள் என்ன, விவசாயிகளுடைய குறுவை சாகுபடி என்ன இருக்குது, கரும்புக்குக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குது, நெல்லுக்கான பிரச்சனைகளுக்கு என்ன இருக்குது, வாழைக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குது, இதையெல்லாம் தாண்டி இருக்குது. நீங்கள் பங்கு கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசுகிட்ட போய் பேசுவாரா அவரு? எல்லாமே மத்திய அரசுனுடைய திட்டத்தில் தானே வந்துகிட்டு இருக்கு. அதை பேசுவாரா? சும்மா ஏதோ வாய் இருக்கேன்றதுக்காக நீங்கள் பேசிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க. அவர் திருப்பியும் சொல்கிறேன், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கான ஒரு முதல்வராக இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. மக்கள் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மக்களினுடைய முதல்வராக இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு இதை தாண்டி பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சண்டே வந்து பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அப்போ செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்போ பேசும்போது பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா விஜய் அவர்கள்ட்ட நான் சொல்லியிருந்தா போதும், அவர் எனக்கு துணை முதல்வர் வீடு தேடி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து ரியாலிட்டியில் திருமா அவர்கள் தான் வந்து கேம் சேஞ்சராக இருந்தார். உண்மையை சொல்லணும்னா விசிகா தான் அந்த டைமில் பெரிய கேம் சேஞ்சிங்காக இருந்துச்சு. விசிகாவில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக ஆகவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் அப்போ பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது பிரேமலதா அவர்கள் வந்து இதை சொல்றதுக்கான காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ அண்ணன் திருமா அவர்கள் மீது நான் நிறைய அன்பு வச்சிருக்கிறேன். அவர் மீது மரியாதை இருக்குது. பல கட்ட போராட்டங்களில் முன் காலங்களெல்லாம் நம்ம போராடி இருக்கோம் எல்லாமே. அவர் மீது எந்த விதமான விமர்சனங்களும் நான் சொல்வதற்காக இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவர் எப்படி துணை முதல்வராக வர முடியும்? புரியுதுங்களா? 6 மாதத்துக்கு வந்துடலாம், அப்புறமா திருப்பி தேர்தலை சந்திக்கலான்றதா? அந்த மாதிரிலாம் எந்த பேச்சும் இல்லை. அதாவது முதல்வராக வந்து பிரேமலதா அவர்கள் வரட்டுன்றது வந்து ஒரு குரலாக ஓங்கி ஒலிச்சுது. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகம் ஜெயித்த உடனே முதல்வர் பதவியை பிரேமலதாவுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி தான் இங்கே பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லாம் முழுசாக நடந்தது. என்ன அதை வந்து இவங்க வந்து இப்போ இன்றைக்கி வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. வாய் இருக்குன்றதே எதை வேணால் வச்சு மாவு இருந்துன்னா ஊற்றி சட்டியில் தான் வைக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ தான் இட்லி வரும். என்ன இவங்களுக்கு துணை முதல்வர் பதவியா? ஏன் எல்லாத்தையும் தான் கேளுங்களேன். கூட்டணி தர்மத்துக்காக தான் நாங்கள் திமுக கூட இப்போ வரையும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐயோ, சொல்றாங்க சார். திமுக பற்றின நிலைப்பாடு என்ன? முதல்ல உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு. திமுக கூட்டணியில் போய் சேர்ந்தீங்கல்ல, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய திமுகவினுடைய பற்றி நிலைப்பாடு என்ன? இப்போ ஆரம்ப காலகட்டத்திலே யார் ஊழல்வாதிகள், யார் கொள்கை எதிரி, யார் அரசியல் எதிரின்றதை தெளிவுபடுத்திட்டு வந்த ஒரே கட்சி தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். உங்களுக்கு பேசுறதுக்கு இந்த வாயை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு தேவையான உங்கள் தம்பிக்கான பதவியை வாங்கின உடனே நீங்கள் அதே மேடையில் என்ன சொன்னீங்க? பாலியல் வன்புணர்வு, பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, பெண்களால் ரோட்டில் 8 மணிக்கு போக முடியல, கொஞ்சம் சாராய பிரச்சனை இருக்குது, இதை தாண்டி அண்ணன் ஆட்சி சிறப்பான ஆட்சி. நீங்கள் இதுவா சிறப்பான ஆட்சி? இருக்கக்கூடிய 2 வயசு பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொள்வதும், மதுக்கடைகளை வந்து அளவுக்கு அதிகமாக திறந்து வச்சு ஊரை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறதும் சிறப்பான ஆட்சியா? அரசியல் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு இப்போ கட்சி வந்து அவங்க கணவர் தொடங்கினார். அதனால வந்து உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன? உங்களுக்கு அப்புறம் அதனால நான் வந்து அதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க. அதை தாண்டி வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து பேசணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள இன்டெப்த்தாக போய் பேச வேண்டியது இருக்குது. இன்டெப்த்தாக போய் பேசுனா தேமுதிக தாங்காது. நான் பேசுவதற்கு தயாராக இருக்கேன். அரசியலினுடைய வரலாறுகளும் ஆழமும் தெரியாதவங்கள்ட்ட போய் பேசணும். அக்கா மைக்கு கிடச்சிருச்சுன்னு பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க தம்பியே ஏற்கனவே ஒன்று பேசினார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்கள், துணை முதல்வர் யாருன்னு தெரியும் சொன்னாங்க. இல்லை, ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டா துணை முதல்வர் கேட்பீங்க, 10 மந்திரி கேட்பீங்க, இருக்கிற மேயர் கேட்பீங்க. என்ன இப்போ அரசியல்னா விளையாட்டுன்னு நினச்சிட்டிங்களா? அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று வரையுமே நிறைய இடத்துல நாங்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி திருச்சி கிழக்கில் அவர் போட்டிட்டா நல்லா இருக்கும், அப்படி போட்டிட்டு ஜெயிச்சு வந்தாருன்னா அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி வந்து தாவே கலர்ந்து கிடைக்கும். இந்த மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஆனால் நேற்று அவர் ஃபேஸ்புக் லைவ்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்திருந்தாலும் அமைச்சர் பதவி நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. தாவே கலர்ந்து ஒரு அழைப்பு வந்துச்சு எனக்கு, எல்லாருமே பேசினாங்க.
விசிகால இருந்து மூத்த நிர்வாகிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணலாம், நீங்க ஒரு அமைச்சர் பதவியில இருக்கலாம் அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? சமூகத்துக்காக மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த சமுதாய ஒரு சமூக தலைவரா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சமுதாய தலைவரா, இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா அவர ஏத்துக்கிறதுக்கு எத்தன கட்சிகள் தயாரா இருக்கு? ஆனா, அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு அத்தன பேருமே அடிச்சு, உடைச்சு 40 பேருக்கு மேல 40 பேருக்கு பட்டியலின மக்களுக்கும், இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கும் 70 பேருக்கு சீட்டு குடுத்துருக்க ஒரு தலைவர சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும் தான். அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். இதற்கான குரல தான் ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்கிறார் அண்ணன் திருமாவர்கள். அப்ப 2மே ஒரே எண்ணமா இருக்கிறவர்கள் ஏன் சேரக்கூடாதுன்றது தான் விகடன்ல நிகழ்வு நடக்கும்போது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்னு சொல்லும்போது, அதுல ஒரு சேரே போட்டு வச்சிருந்தாரு. அண்ணன் நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இன்னைக்கு காலச்சூழல்கள் எல்லாமே மாத்தி அமைச்சது எல்லாத்தையுமே. இன்னைக்கு அப்படி மாத்தி அமைச்சிருக்கக்கூடியதுல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பங்கு கொண்டிருக்குது. இதுல அவருக்கு அழைப்பு குடுத்துருக்காங்க அப்படின்றது அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதைகளா இருக்கலாம். அவர அவரு இப்போ ஒரு 40 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டவரா இருக்கிறாரு. இந்த ஓட்டு அரசியல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள கடந்து இன்னைக்கு 28 ஆண்டுகள் இன்னைக்கு வந்து ஓட்டு அரசியல வந்து இன்னைக்கு என்னைக்கு வந்து 99 காலகட்டங்கள் 2000லேருந்து ஓட்டு அரசியல்ல இன்னைக்கு நிக்கிறாரு. அப்போ இன்னைக்கு அவருக்கு வந்து இப்ப எல்லா தகுதியும் இருக்கு, பேசுவாரு. அவருடைய எண்ணங்கள் ஓங்கி ஒலிச்சது. இத்தனை ஆண்டுகள் எந்த அரசியல் தலைமையும் ஏத்துக்கல. எந்த கட்சிகளும் அங்கீகாரம் குடுக்கல. அவர்கள வாக்கு வங்கிகளா மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ணன் வன்னியரசே பல இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அண்ணன் திருமாவே பொது மேடையிலே பேசியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா தான் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நின்னுகிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு இடத்த தான் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்திருக்குது. அந்த சமூக நீதி பார்வை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி தாவேகா மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே சார், அவங்களோட செயல்பாடுகள் ஒரு சில இடத்துல விமர்சிக்கப்படுது. எப்படின்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து கிளாம்பாக்கம் போயிருந்தாரு. அங்க நிறைய விஷயங்கள பார்த்தாரு. நிறைய மக்கள் கோரிக்கைகள கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துலயே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அந்த வீடியோலாம் பெருசா போகல. ஆனா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு, "நான் புக் பண்ணியிருந்தேன் வரல" அப்படின்னோனே, "நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடல" அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் வைரல் ஆகுது. அதே மாதிரி என்னன்னு ரமேஷ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னதையும் பார்க்கணும். அதுக்கு பிறகு சொன்னதையும் பேசணும். அவர் நெறைய பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, "தம்பி நீங்க சாப்பிட்டுட்டீங்க. நான் சாப்பிடல." அதுக்கு முன்னாடி அங்க முழுக்க ஆய்வுல இருக்கிறாரு. அப்ப அவர் பேசினது தான். "நீங்க சாப்பிட்டுட்டீங்க. நான் சாப்பிடல." அப்படின்றது வந்து அது நகைச்சுவையா சொன்னது கிடையாது. நான் எல்லா வேலையும் நீங்க சாப்பிடாம கூட நாங்க எல்லா ஆய்வுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதற்கான வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கிறேன்னு, அவரு வந்து ஒரு பயணிகிட்ட என்ன ஒரு உரிய மரியாதையில சொல்லணுமோ, அதே தான் சொல்லியிருக்கிறாரு. காசு வாங்கிட்டு ஓசில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பொன்முடி மாரி பேசல. என்ன ப ப வந்து மனு குடுக்க வந்த ஒரு வயதான மூதாட்டிய தள்ளி வுட்டுட்டு, இங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போம்போது பார்க்கலையா நீங்க? தேர்தல் பிரச்சாரத்தில ரோட் ஷோ போகும்போது, ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒருத்தர் தூக்கிட்டு வரும்போது அவர தள்ளி விட்டதெல்லாம் பார்க்கலையா? இதெல்லாம் வைரல் பண்ணுங்க. என்ன? பேட்டி கேட்கும்போது ஓடிப்போன கனிமொழி அவர்கள வைரல் பண்ணுங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாரே, இன்னைக்கு உதயநிதி, அவர் பேசின எத்தனையோ கன்டென்ட் இருக்கு. அதெல்லாம் எடுத்து போடுங்க. சேகர் பாபு எந்திரிச்சு ஓடுனாரு. இன்னைக்கு எங்கே இருக்கேன்றது அட்ரஸ் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அத எடுத்து பேசுங்க. அதெல்லாம் பேசுவாங்களா? அதே மாரி டிவிகே மினிஸ்டர்ஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள வந்து டிஎம்கே சைட்லருந்து ஃபேக்கா பரப்புறாங்க அப்படிங்கிற மாரி அலிகேஷன் வருது சார். வந்து திருச்செந்தூர் போயிட்டு அந்த அர்ச்சகர் வந்து காசு வாங்குனாருன்றதுக்காக விளக்க கடிதம் கேட்டிருந்தாரு. ஆனா அத மன்னிப்பு கடிதம் வாங்குனாருன்னு டிஎம்கே சைட்லருந்து ஒரு லெட்டர் வருது. இல்ல இந்த அவங்களுக்கு மாரி வேற என்ன நெறைய இன்னைக்கு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆட்சியிலும், அதிகாரத்திலும் இல்ல. இன்னைக்கு இவங்களுடைய பொழப்பு 5 வருஷத்துக்குன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஆட்சியும், அதிகாரமும் கிடையாது. திமுக மண்ணோட மண்ணா போயிடுச்சு அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள உள்ள அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய சூழல்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மாற்றா ஒருத்தர தேவைன்றதுனால தான் இன்னைக்கு இடதுசாரிகள்லேருந்து, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, முஸ்லீம் லீக்லேருந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. நேத்து அண்ணன் துரை வைகோ அவர்களுடைய பேட்டிய பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்க கூட இருப்போம்ன்னு இருக்கிறாரா? இன்னைக்கு செய்திய பார்த்தீங்களா? இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களும் அதில ஒருத்தர் என்ன எதிர்த்து நின்னவரு. கடையநல்லூர்ல. ராஜேந்திரன். புரியுதுங்களா? இன்னைக்கு ராஜினாமா பண்ணலாமான்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கட்சிகள காப்பாத்துங்க. உங்களுடைய கட்சி தோத்து போனதுக்கான வேலைகள் என்னன்றத பாருங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நீங்க வந்து இப்ப ரீல்ஸ் போடாதனாலயா தோத்து போயிட்டீங்க? மக்கள போய் சந்திக்கல, மக்களுக்கு பிரச்சனை அத போய் பாருங்க. மக்களையும், பத்திரிக்கையாளர்களையும் ரவுடித்தனமா மிரட்டிக்கிட்டு இருந்த சேகர் பாபுவ கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. முதல்ல உங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்புகள சரி செய்யுங்க. இங்கே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள பார்க்க வந்தா ராத்திரி 2 மணியா இருந்தாலும் அவங்கள பார்த்து தான் சாப்பிட்டீங்களான்னு கேட்காம அனுப்ப மாட்டாரு. அவர் 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 போடக்கூடிய மாத்திரைகள நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தல சுத்தும்.
அப்படி இருந்தாலும் அவர் அத்தனை பேரையுமே பார்த்து தான் எல்லாத்தையுமே அனுப்புவார். ஊருக்கு போங்க, போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய சாமானிய எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளைகள இன்னைக்கு மந்திரியா இறக்கி விட்டுருக்காங்க. அவர் மந்திரி தான்னு தெரியாமலே ஒரு அறநிலைத்துறை இருக்குது. இல்லையா? அப்படி அதெல்லாம் நீங்க வெட்கப்படணும். காசு வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை 60 ஆண்டுகள் அவங்களெல்லாம் வாங்க வச்சிருக்கிறோன்றது திமுக வெட்கப்படணுமா இல்லையா? 10 நாளையில தாவேக்கா வாங்கிடுங்கன்னு சொல்லுதா? அதுக்கு ஒரு வண்ணங்கள பூசுறீங்களா? அவரு அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்போன்னு இருக்கிறாரு. அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே நடந்திருக்கு. இல்லையா? அவரு இந்த கடிதம் தான் குடுத்தாரு, அந்த கடிதம் தான் வாங்குனாரு. மன்னிப்பு கடிதத்த காட்ட சொல்லுங்க பாப்போம் திமுககாரங்கள. ஒரு குவாரியில போயிட்டு பத்திரிக்கையாளர போட்டு அடி அடின்னு அடிக்கலையா? அத பேசுவாரு அனிதா ராதாகிருஷ்ணனு. இப்ப வரிஞ்சு கட்டிட்டு வராரு. அவர் ஊர்ல எத்தன குவாரி இருக்கு? அவருக்கு எத்தன குவாரி இருக்கு? அவருடைய பினாமிக்கு எத்தன குவாரி இருக்கு? அதெல்லாம் பேசுவாரா? அவரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். கேரளாக்கு லோடு போகுதுன்னாங்க. கேரளாவும் இங்க தானப்பா இருக்குதுன்னு நான் சொன்னேன் அப்படின்றாரு. அளவு என்ன? நீங்க என்ன அளவுல எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன எதுக்கு பாஸ் வாங்கியிருக்கிறீங்க? உங்களுடைய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது? அதுக்கெல்லாம் விளக்கம் குடுப்பாரா? எத்தனை முறை ஆய்வுக்கு போயிருப்பாரு? லோக்கல் மந்திரி தானே! போய் ஆய்வு பண்ணியிருக்கணுமா இல்லையா? "எப்பா என்னப்பா இவ்வளோ தானப்பா மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்குறாங்க. இங்க அளவுக்கு அதிகமா ஒரே நாள்ல தோண்டி எடுத்துட்டாங்களா எல்லாத்தையுமே? இவருக்கு தெரியாம நடந்துடுச்சா?" இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் எத்தன நாளைக்கு சொல்லுவீங்க? இந்த 10 நாளையிலும் ஐயோ! ஐயோ! எம்மான்னு வாயிலயும் வயித்துலயும் அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கொத்தடிமைகள் டீம் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. டிஆர்பி ராஜா. மி மிகப்பெரிய மேதாவி. லண்டனுக்கு போயிட்டு வந்த பணம்லாம் எங்கன்னு கேட்கணும். போனீங்கல்ல? அயல்நாட்டு முதலீட்ட ஈர்க்கிறதுக்காக, ஈர்த்ததெல்லாம் எங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க மொத. கட்சிய பார்ப்பேன். நாட்டுக்கு சொன்னது வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு? அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு நேரம் இல்ல. அதனால உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லிருக்கேன். அதே மாரி சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து எம்பி சீட்ட ராஜினாமா பண்ணதுனால, ராஜ்யசபா சீட் ஒண்ணு வேக்கன்ட்ல இருக்கு. அதுக்கான தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. நடக்க போகுது சார். தாவேகா வந்து ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்ச ஒரு கட்சி இப்போ. இப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ்க்கு அந்த சீட் விட்டுக் குடுப்பாங்களா? இல்ல தாவேகால இருந்து அதுக்கான நெருக்கடி ஏற்பட்டு தாவேகால இருந்து இல்ல சர்க்கார் நெருக்கடி வந்து கொடுப்பதற்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது. காங்கிரஸ் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அங்க இருக்குது. இது யார் யாருக்கு அவங்களுக்கான பங்களிப்போ, அவங்க தான் நிச்சயமா பங்கு கொள்வாங்க. தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமா முறைப்படி தலைமை நிச்சயமா அறிவிக்கும். தலைவர் அறிவிப்பாரு. பொதுச் செயலாளர்ட்ட இருந்து அறிவிப்புகள் வரும். தலைமை கண்டிப்பான அறிவிப்பை இன்னும் ஓரிரு நாட்கள்ல நிச்சயமா அறிவிப்பாங்க. கண்டிப்பா அதுக்கான வேலைகள் தான் போய்க்கிட்டு இருக்கு. சார், அதே மாரி அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசா ஒரு கட்சி ஓப்பன் பண்ண போறதா ஒரு 2, 3 நாளா ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார். அவரு டெல்லி கூட போயிருக்காரு. இந்த மாரி அவரோட முடிவ தெரிவிக்கிறதா அப்படி சொல்றாங்க. இந்த முயற்சி அவர் எதனால எடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாமா சார்? ஏன்னா, விஜய் அவர்கள் வந்து 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு, அதுக்கான கட்டமைப்பெல்லாம் பண்ணி, இன்னைக்கு முதலமைச்சரா ஒரு இடத்துல இருக்காரு. ஒருவேள அண்ணாமலை அவர்கள் அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அவர் கட்சி ஓப்பன் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாமா? இதுக்கு மேல அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அப்படின்னு அந்த மாரி இருக்குமா சார்? நான் கேட்குறேன் 27,000 புத்தகங்களுக்கு மேல படிச்ச ஒரு மெத்தம் படிச்ச மேதாவி அவரு. புரியுதுங்களா? அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அவருக்கு இது ஜனநாயக உரிமை. இந்தியனோட கான்ஸ்டிடியூஷன் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தேவைன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கலாம். எல்லா ஊர்லயும் ஆரம்பிக்கலாம். அகில இந்திய கட்சியா மாத்தலாம். எல்லாமே இருக்கு. அவர் இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராவும் இருந்தாரு. இப்ப இப்ப வேற கட்சி ஆரம்பிக்கணும்னு அவருக்கு தோணியிருக்கு, பண்றாரு. அது விமர்சனம் பண்றதுக்கு நான் யாரு? இல்ல எந்த ஐடியாலஜில இருக்கும் அந்த அவருக்கு மாரி என்ன ஐடியாலஜி இப்ப ம இருக்குன்றத இன்னும் அவர் சொன்னா தான் தெரியும். ஓகே. அவருக்கு என்ன ஐடியாலஜின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஓகே, ஓகே சார். அதுக்கு வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு டாக்ஸ்லாம் இருக்கு. இல்ல யூகங்களுக்கு நான் எப்பவுமே யூகத்த ஒருபோதும் நான் நம்புறதும் கிடையாது. யூகத்துக்கு பதில் சொல்றவனும் கிடையாது. அது யூகத்தின் அடிப்படையில வரக்கூடியது. அவங்க குடுத்தாங்களா, வாங்குனாரா, அத வச்சு பண்றாங்களான்றது அது நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் பண்ணி தமிழகத்துக்கு ஒரு கட்சி தேவையா இப்போ? தமிழ்நாட்டுல மிக சீரும் சிறப்புமாக நிக்கிது ஒரு கட்சி. மிகப்பெரிய புரட்சியும், எழுச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த கட்சிய தாண்டி இன்னொரு கட்சி தேவைன்னு ஃபண்டிங் பண்ணக்கூடியது. அதுதான் சொல்றேன். அந்த மாரி ஒரு விமர்சனங்களுக்கு, அந்த மாரி ஒரு யூகங்களுக்கு பதில் தேவையில்லன்னு சொல்றேன். அரசியல் விமர்சகரா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு சார். அவங்க மைசூர் போயிருக்காங்க திமுகல இருந்து. அதாவது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் அவர்கள். அத வந்து பிஜேபி டாக்ஸ்க்காக தான் அலையன்ஸ் டாக்ஸ் தான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க சார். அது நடக்குமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா எதிர்காலத்துல? திமுகவும், அதிமுகவும் ஒண்ணா சேரும்னு யாராவது கனவு கண்டாங்களா?
ஆனால் நீங்கள் போய் பேசுனீங்கல்ல, அதிமுகவை ஆட்சியில் உங்ககிட்ட அதை விட பெரும்பான்மை இருக்குது. ஆனால் அதிமுகவை ஆட்சியில் ஏற்றலான்ற அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்து போகிறீங்கன்னா, நீங்கள் திருப்பியும் பிஜேபி கிட்ட அதுதான் அன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு. அவங்க நேரடியான ஒரு பாசிச தொடர்பில் இருக்கிறாங்க, பாசிசவாதிகளோட கூட்டணியில் இருக்கிறாங்க, நீங்கள் கள்ள கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க நேரடியாக இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க இங்கேருந்து கூர்க்குக்கு போய் பேசுகிறாங்க. இதுதான் விஷயம். வேற என்னவா இருக்கும்? பக்ரீத் பண்டிகைய முன்னிட்டு வந்து மாடுகள வெட்டி அத கொண்டாடுற விஷயங்கள வந்து முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில வந்து சுதந்திரமா எல்லாரும் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா, இப்ப அந்த மாரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்லாம் வந்துச்சுல்ல சார். சுவாமிநாதன் அவர்கள் கூட அந்த மாரி பேசியிருந்தாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதாவது வருஷம் வருஷம் ஆ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீமுக்கு அதான் வேல. அந்த மாரி ஒரு ஆர்டர பாஸ் பண்றது, கொல்றது அதான். அதாவது மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கைகள்ல நீங்க தலையிடக்கூடாதுன்றதும் சட்டங்கள், விதிகள் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இறைவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமையா இஸ்லாமியர்கள் அத வந்து பக்ரீத் திருநாள கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த இறைச்சிகள வந்து 3 தனக்கு ஒண்ணும், சொந்தக்காரங்களுக்கு ஒண்ணும், ஏழை எளிய மக்களுக்கு ஒண்ணும் வந்து பங்கிட்டு குடுப்பது தான் வழக்கம். அத வந்து திமுக பீரியட்ல வந்து எல்லா பீரியட்லயும் இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அது தெரியும். புரியுதுங்களா? அது அந்த இக்கட்டான சூழல்ல போய் தான் நிக்கிறது ஒரு வேல. நான் என்ன கேட்கிறேன்னா, இத திமுக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய வலம் வந்துகிட்டு இருக்குது இல்லையா? அந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, தமிழகத்துல எந்த இடத்துல அதுவரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டது, இல்ல மாடுகள காவல்துறையினர் பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரே ஒரு செய்திய காட்ட முடியுமா? திருவொற்றியூர்ல ஒருத்தர் வந்து அவருக்கு எந்த இடத்துல வந்து நீங்க இங்க வந்து எப்பவுமே எங்க வழக்கம் போல நீங்க வந்து குர்பான் குடுப்பீங்களோ, அந்த இடத்துல குடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அத மீறி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. காவல்துறை அத தடுத்து நிறுத்தி மீண்டும் எந்த இடத்துலயோ அந்த இடத்துல அவர் குர்பான் குடுத்துட்டாரு. கோயம்புத்தூர்ல ஒரு கவுன்சிலர் பண்றாரு. அவரு திமுகவுனுடைய கவுன்சிலர். அத ஒரு நரேட்டிவா செட் பண்றீங்க. இத தாண்டி தமிழ்நாட்டுல வேற எங்க எந்த பதட்டம் நடந்தது? எங்கேயுமே இல்லையே! நானும் இதே ஊர்ல தான் இருந்தேன். இங்க தான் குர்பான் குடுத்துருக்கிறேன். தமிழ்நாட்ல தான் இருந்திருக்கிறேன். சென்னையில தான் இருந்திருக்கிறேன். அப்போ எல்லா இடத்துலயும் பிரச்சனைன்னா, அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பா ஏற்பட்டிருக்கணும்ல. அத வந்து ஒரு நரேட்டிவா செட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து, அதெல்லாம் எந்த இதுவுமே இல்ல. எல்லாரும் இங்க சுதந்திரமா இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாமானது. மக்களாட்சி தான் நடக்குது. எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இங்க முழு சுதந்திரம் இருக்குன்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் கோட்பாடுமா இருக்கு. எனக்கு தேவையான தகவல பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. வாழ்த்துக்கள்.